ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கடலைப்பருப்பு தேங்காய் பாயசம். இது இந்த கர்நாடகா ஸ்டைலில், கர்நாடகாவில் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாயசம் செய்வாங்க. அதில் இது பார்த்திங்கனாக்கா கடலைப்பருப்பு தேங்காய் பாயசம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் ஒரு 3-4 வாட்டி நல்லா கழுவிட்டு நம்ம இதை ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சைடு பை சைடு நான் கொஞ்சம் கடலைப்பருப்பு வேக போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் ஊற போட்டிருக்க அந்த அரிசியை கொஞ்சம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஊற போட்டிருக்கிற அரிசி இன்னும் பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் நான் தோலை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மிக்சி ஜாரில் அந்த எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய், அரை முடி தேங்காவை சேர்த்துடுறேன். இது ஃபுல்லாக நம்ம நல்லா நைஸாக அந்த அரிசி ஏலக்காவோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் நான் கொஞ்சம் அரிசி போட்டிருக்கிறதுனால நான் கொஞ்சம் அரை முடி அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், எவ்வளோ வேணும் அவ்வளோ எடுத்துக்கலாம். தேங்காய் எவ்வளோ போட்டாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை நல்லா தட்டி எடுத்துக்கிடலாம். இன்னும் ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்து கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய், அரிசி, ஏலக்காய் சேர்த்துடுறேன். கூடவே பார்த்திங்கனாக்கா அந்த அவிச்சிருந்த அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த அரிசி தேங்காய் ஆட்டி வச்சுருந்து போட்டிருக்கேன். அதோட இந்த அவிச்ச கடலைப்பருப்பையும் கொட்டிட்டு கொஞ்சம் கை விடாமல் நம்ம அதை கிளறிக்கலாம். சேம் டைம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவு பார்த்திங்கனாக்கா அது நம்மளுக்கு கெட்டியாகிட்டே வரும். ஸோ கொஞ்சம் அளவுக்கு தண்ணி நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த வெல்லம் இடித்து வச்சுருக்கேன். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும், பாகு வெல்லம். இதில் கல்லெல்லாம் இருக்காது. ஸோ இதை இதில் சேர்த்துக்கிடுறேன். நம்மளுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணும் அவ்வளோ சேர்த்துக்கிடலாம். தேவைப்பட்ட ஒரு கல் உப்பு கூட சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளுடைய அந்த கடலைப்பருப்பு பாயசம் சூப்பராக ரெடி ஆகின்னு இருக்குது. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டி ஆகிடும். ஓகேவா, ரொம்ப நல்லா இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த கர்நாடகா சைடில் பார்த்திங்கன்னா இந்த கிராமங்களில் இது ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாயசங்கள் செய்வாங்க. நம்ம பக்கம் அடப்பிரதமம் எல்லாம் செய்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த ஒரு பாயசம் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஈஸியாகவும் இருந்துச்சு. அதனால் இதை செஞ்சு காட்டின்னு இருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதோட நம்ம கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்சு தேங்காவை ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு முந்திரி பருப்பெல்லாம் போட மாட்டாங்க. இந்த தேங்காயில் வறுத்து வச்ச நெய்யில் வறுத்து வச்ச தேங்காவை தான் சேர்த்துக்கிடுவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கடலைப்பருப்பு பாயசம், கடலைப்பருப்பு தேங்காய் பாயசம். ஒரு முறை இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கடலைப்பருப்பு தேங்காய் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கர்நாடகா கிராமத்து ஸ்டைல் பாயசம். இது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது.
இது நம்மளுடைய அடப்பிரதமம் மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.